சி ஆக்சுவலாக ஒரு குடும்பம் ஒரு சந்தோஷமாக இருக்கணும். ஒரு கப்புள்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல ரொம்ப சண்டைலாம் வருது. ஸோ, அவங்களுக்கு அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ, இந்த ஒரு 2 டிப்ஸ நான் சொல்றேன். இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா குடும்பத்தில உங்களுக்குள்ள எந்த சண்டையுமே வராது. ஆ அப்படியே வந்தாலுமே கண்டிப்பா அத வந்து மேனேஜ் பண்ண முடியும். சந்தோஷமான லைஃப்ப லீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது ஓ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆ ரொம்ப கோவமா லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்னா, அந்த நேரத்தில நீங்க வந்து ஒரு பொறுமையா போயிடுறீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க கோவமா இருக்கும்போது சரிங்களா? நீங்க கோவமா இருக்கும்போதும் அதே மாதிரி நீங்களே பொறுமையா போயிடுங்க. ஏன்னா வேற ஆப்ஷன் இல்ல. இது வந்து ஒரு அ இது வந்து ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து உங்க மேல தப்பு மட்டும் இருந்துச்சுன்னா, நீங்க உடனே போய் மன்னிப்பு கேட்டுருங்க. நீங்க உடனே போய் ஏன்னா அது உங்களுடைய ஒரு ஜென்யூனான ஒரு மன்னிப்பு கேட்கும்போது அவங்க ஓகே. தப்பு பண்ணிட்டாரு, மன்னிப்பு கேட்குறாரு. ஃபைன். அதே மாதிரி அதே மாதிரி உங்க ஒய்ஃப் தப்பு பண்ணாங்கன்னா, உடனே போய் நீங்களே மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா வேற வழி இல்ல. ஏன்னா இந்த இடத்துலயும் வந்து ஏன்னா அவ ஒய்ஃப் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரே வார்த்தை மன்னிப்பு. ஆனா, அதில ஒரு கண்டிஷன் இருக்கு. அது நீங்க தான் கேட்கணும். அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாரி ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த மாரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெறைய வச்சிருக்கேன். ஏன்னா, எனக்கு அந்த அனுபவங்கள் இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஸோ, உங்களால கண்டிப்பா வந்து லைஃப்ப வந்து சந்தோஷமா லீட் பண்ண முடியும். ஆ ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் லீட் அ ஹேப்பி லைஃப். தேங்க் யூ.